எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சக்தி ரோட் கோவில்பாளையம் KMCH ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பின்னாடிங்க ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 BHK ஹவுஸ் ரெடி டு மூவ் ஸ்டேட்ல நல்ல ஒரு பிரீமியமான சூப்பரான கம்யூனிட்டியில சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோல இந்த 4 BHK ஹவுஸை பத்தின ஒரு ஃபுல் ஹோம் டூர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்துலங்க இன்னொரு 4 BHK ஹவுஸ் ரெடி டு மூவ் ஸ்டேட்ல நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டு ஈஸ்ட் ஃபேசிங் டோர்லயும் அவைலபிளா இருக்கு. நம்ம கோவில்பாளையம் KMCH ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடுங்க விவேகானந்தர் இன்ஸ்டிடியூட்டுக்கு அப்படியே பக்கத்து கட்டில தான் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல தான் இந்த வீடு மட்டும் லொகேட் ஆயிருக்குங்க. 30 ரோடுக்கு மேல மொத்தம் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ங்க, வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் பாருங்களேன், நல்ல ஒரு கிராண்டான லுக்குங்க. மொத்தம் 3 ஃப்ளோர் பில்டிங். வீட்டோட அவுட்டர் லுக்கே ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் கலர்ல மேல லேயரிங்லாம் போட்டு ஒரு 8 ஸ்பாட்லைட் பக்கம் வச்சிருக்காங்க. வீட்டு அவுட்டர்ல இருந்து பார்த்தாலே நல்ல அட்ராக்ஷனா இருக்குது. மேல வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணி லேயர் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. அதுவுமே அவுட்டர் டைல்ஸ்லயுமே உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ்ல ஒரு லுக் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுக்குள்ள போய் என்னலாம் இருக்குன்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. சோ வீட்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டெப்ஸ் அளவுக்கு ரேம்ப் போட்டு வீட்டை ஹைட்டா ஏத்தி இருக்காங்க. ஒரு பெரிய ஓபன் டைப்ல விக்கெட் கேட் கொடுத்திருக்காங்க MS மெட்டீரியல்ல. வீடு ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனோம்னா 12x13 சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான போர்ட்டிகோங்க. ஒரு கார், ஒரு 2-3 டூ வீலர் தாராளமா நிப்பாட்டிக்கலாம். போர்ட்டிகோமே நல்லா பிரைட்டா இருக்கு. வால் டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2x4 சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. நல்ல கிரீம் கலர்ல டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னுமே நல்ல லுக் கொடுக்குது. ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 1x1 சைஸ்ல மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல உங்களுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க. அதே மாதிரி 5000 லிட்டர் சம்புமே போட்டு கொடுத்துருக்காங்க. PB பாக்ஸ் எல்லாமே வெளியவே இருக்குது. எல்லாமே கரண்டா லைவ்ல இருக்குங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் ரூம் சைஸஸ்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிரானைட்ல எல்லாமே க்ளோஸா ஃபினிஷ் பண்ணி 2 ஸ்டெப்ஸ் போட்டு ஹைட் ஏத்திருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாருங்களேன், நல்லா பாலிஷ் பண்ணி டீக்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வெளியவே லேயர் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து ஆன்டிக்ல வந்துட்டு நம்மளுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட டோர் ஃப்ரேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவுமே டீக்ல தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேமுக்கு அவுட் சைடுமே கிரானைட்ல வந்துட்டு இன்னொரு ஃப்ரேம் வந்துட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா 10x16 சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான லிவிங் ஏரியாங்க. இதுமே டைல்ஸ் பாத்தீங்கன்னா 2x4 சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. டைல்ஸ் கலரா இருக்கட்டும், டிவி யூனிட் கலரா இருக்கட்டும், வால் கலரு எல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குது. எங்கேயுமே டார்க் இல்லாம ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாம நல்ல ஒரு லைட்டான காம்பினேஷன் எடுத்து கொடுக்குதுங்க. அதே மாதிரி தான் டிவி யூனிட் எல்லாமே கபோர்ட்ல வந்துட்டு பண்ணி பக்காவா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைட்லயே நம்மளுக்கு ஒரு குட்டியா அழகா ஒரு பூஜா ஷெல்ஃப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பூஜா ஷெல்ஃப் வெளியவே பாத்தீங்கன்னா லேசர் கட் எல்லாமே பண்ணி சூப்பரா கபோர்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கீழேயுமே 2 ரேக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுமே நல்ல ஒரு தாராளமான டிவி யூனிட்டுங்க. ஒரு 60 இன்ச் டிவி கூட உன்னால தாராளமா பிளேஸ் பண்ணிக்க முடியும். ரைட் சைட்ல உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான திங்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டுமே கொடுத்துருக்காங்க. கீழேயுமே ரேக் ஷெல்ஃப் எல்லாமே பக்காவா கபோர்ட்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்து லிவிங் ரூம்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நல்ல ஒரு அகலமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி MS கிரில் எல்லாமே போட்டிருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு மட்டும் விண்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்துருது. அதனால வென்டிலேஷனுக்கு எல்லாமே எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே உள்ள வந்தோம்னா 10x11 சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சன். கிச்சனுமே நல்ல ஸ்பேஷியஸா இருக்குது. எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்காங்க. டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல போட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. டேபிள் டாப்ல இருந்து மேல ஒரு 7 அடி வரைக்கும் 2x4 சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னாலுமே நல்ல பெரிய சைஸ் இருக்குங்க. அங்கேயுமே உள்ள உங்களுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷனுமே ஸ்ட்ரைட்டா வந்துருது. உங்களுக்கு எல்லா தேவையான அளவுக்கு உங்களுக்கு சுவிட்ச் யூனிட்ஸா இருக்கட்டும், எல்லா யூனிட் எல்லாம் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல மேல உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி ஷெல்ஃப் லாஃப்ட் கீழேயுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் யூனிட்டா இருக்கட்டும், இண்டக்ஷன் வைக்கிறதுக்கு தனியா யூனிட் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. அது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காமனான ரெஸ்ட் ரூம்ங்க. நம்ம கிச்சன்ல இருந்து லிவிங் ஏரியால இருந்து பார்த்தோம்னா ஒரு காமனான ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்ல சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட்ல ஜாகுவார் என்ற மெட்டீரியல்ல போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்காங்க. கீழே வந்துட்டு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கீழ இருந்து மேல வரைக்குமே ஃபுல்லா ப்ளூ கலர் டைல்ஸ் 2x4 வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் போய் பார்க்கலாம். நல்லா டார்க் கலர் பிஸ்கட் கலர் காம்பினேஷன்ல ரெடிமேட் டோர் வந்து போட்டு வெளியே டைமண்ட் லேயரிங்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உள்ள என்டர் ஆனோம்னா 10x11 சைஸ்ல நல்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல. இந்த டைல்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல கிரீம் கலர்ல 2x4 சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மேல வந்து பார்த்தோம்னா லாஃப்ட் எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கிரீம் அண்ட் சாக்லேட் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே போட்டு பிளைவுட்ல சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 2 சைடுமே தாராளமான விண்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்துருது. முன்னாடி MS கிரில் ப்ரொடெக்ஷனோட. இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா AC யூனிட் ப்ரொவிஷன், நைட் லேம்ப் ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல SS மெட்டீரியல்ல நம்மளுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரானைட்ல போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஆன்டி ஸ்கிட் தான் பார்த்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரு ஆனே பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன லான்ச் ஏரியா மாதிரிங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே சேம் அதே மாதிரி டேல்ஸ் தான் வேர் பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸ்ல வெர்டிஃபை கிளாசிக் ஃபினிஷ் டேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு விண்டோவுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. அடுத்து இந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. எல்லா பெட்ரூமுக்குமே ரெடிமேட் டோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்டிக்ல ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்து பக்காவா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 10x16 சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வார்ட்ரோபு, லாஃப்ட் எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ இங்கேயுமே உங்களுக்கு 2 விண்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்து வந்துருதுங்க. முன்னாடி MS கிரில்ல போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் ப்ரொவிஷன், AC ப்ரொவிஷன், நைட் லேம்ப் ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூமே நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு 2x2 சைஸ்ல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாமே 2x4 சைஸ்ல நல்லா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸுங்க. ரெஸ்ட் ரூம் சுத்தியுமே ஃபுல்லா டைல்ஸ் தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஷவர் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டட்ல போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுமே ரெடிமேட் டோர் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸுமே சேம் 10x16 சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான பெட்ரூம்ங்க. இங்கேயுமே சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், லாஃப்ட் எல்லாமே பிளைவுட்ல பண்ணி பக்காவா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. தேவையான அளவுக்கு ஸ்விட்ச் பாக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. AC ப்ரொவிஷனா இருக்கட்டும், நைட் லேம்ப் ப்ரொவிஷன், ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு சின்னதா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இல்ல ஸ்டடி டேபிளாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வீட்டோட ரெஸ்ட் ரூமே அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது. இந்த பெட்ரூம் கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டு வால் டைல்ஸ் எல்லாமே கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு நல்லா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு ஓபன் பால்கனி ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ்மே ஒரு 8x10 சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான பால்கனிங்க. நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், மேல தேவையான அளவுக்கு ஸ்பாட் லைட்ல கொடுத்து சன்ஷேட் போட்டு கீழே வரைக்குமே இறக்கி இருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோடைய செகண்ட் ஃப்ளோர்ல போய் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் போவருக்குமே சேம் SS வந்துட்டு கிரில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரானைட்ல போட்டு எல்லாமே பக்காவா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கேயுமே ஒரு ஓப்பன் ஸ்பேஸுங்க. ஒரு தேவையான அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே 2x4 சைஸ்ல வெர்டிஃபை கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு வாஷிங் மிஷினா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் போய் பார்த்தரலாம். செகண்ட் ஃப்ளோர்ல டார்க் சாக்லேட் கலர் காம்பினேஷன்ல ஒரு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் 10x11 சைஸ்ல ஜூனியர் பெட்ரூம். இங்கேயுமே மேல நம்மளுக்கு லாஃப்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. ரைட் சைடுலயுமே ஒரு தேவையான அளவுக்கு ஒரு சிங்கிள் லாஃப்ட் கொடுத்திருக்காங்க. 2 தாராளமான விண்டோ ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால உங்களுக்கு வென்டிலேஷனா இருக்கட்டும், இல்ல வெளிச்சமா இருக்கட்டும், இல்ல தாராளமா நல்லா சூப்பரா உங்களுக்கு கிடைக்கும். கீழே சேம் 2x4 சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தரலாம். இந்த ரெஸ்ட் ரூமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ்ல சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஷவர் யூனிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேல உங்களுக்கு கீசர் ப்ரொவிஷன் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வால்ல எல்லாமே உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க ஒரு ஓப்பன் டெராஸ் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கு, அதையும் பார்த்தலாம். வெளியே வந்தோம்னா ஒரு ஓப்பன் டெராஸ் ஸ்பேஸ், ஒரு நம்ம பால்கனில இருந்து பார்த்தா என்ன ஒரு வியூ இருக்கோ அதே மாதிரி இங்க இருந்து பார்த்தாலுமே ஒரு ஃபுல்லான வியூ இருக்கு. ஒரு தாராளமான ஓப்பன் ஸ்பேஸ்ங்க. துணியெல்லாம் வாஷ் பண்றதுக்கான ஒரு தனியான ஒரு இடம் வந்து போட்டு கொடுத்துறாங்க. இங்க ஒரு ஓப்பன் ஸ்டேர் கேஸ் அண்ட் இன்னொரு ஓப்பன் டெராஸ் வந்துட்டு வந்துருது. இது வந்துட்டு ஒரு பெரிய பால்கனி ஏரியாங்க. பக்கத்துல உங்களுக்கு ஓப்பன் ஸ்டே கேஸ் வந்து போட்டு ஓப்பன் டெராஸ் வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இப்படிதான் இந்த 4 BHK ஹவுஸ் ரொம்ப சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க சரவணம்பட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்கூல் போயிட்டு இருக்கலாம், காலேஜ் போயிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஏதாச்சும் வீடு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 4 BHK வீடு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு நம்புறேங்க. ஏன்னா சரவணம்பட்டி சைட்ல நம்ம வீடு வாங்கணும்னா ரேட் எல்லாமே ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. ஸோ சரவணம்பட்டியில இருந்து ஒரு 10 minutes டிரைவ் தான். இந்த சைட் கோவில்பாளையம் வந்தீங்கன்னா இந்த 4 BHK ஹவுஸ் உங்களுக்காக ரெடியாவே இருக்கு. இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 85 lakhs 85 லட்ச ரூபா ஓனர் சொல்றாருங்க. நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டி மெகா டவுன்ஷிப்ல தான் இந்த வீடு வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.